ரகுவரன், கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து எத்தனை பேருந்துகள் கர்நாடகாவிற்கு வழக்கமாக இயக்கப்படும்? இன்று எத்தனை பேருந்துகள் இயக்கப்படுகின்றன? நாம் தற்போது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருக்கிறோம். கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து கர்நாடகத்திற்கு நாள்தோறும் 90 பேருந்துகள் இயக்கப்படும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் மூலமாக 50 பேருந்துகளும், கர்நாடக அரசு போக்குவரத்து கழகத்தின் மூலமாக 40 பேருந்துகளும் நாள்தோறும் இயக்கப்படும். காலை 6 மணியிலிருந்து இரவு 11:30 வரை இந்த பேருந்துகள் இயக்கப்படும். இந்நிலையில இன்று அறிவிக்கப்பட்ட பந்த் நடந்துட்டு இருப்பதால கர்நாடக போக்குவரத்து கழகத்தின் மூலமாக இயக்கக்கூடிய 40 பேருந்துகள் முற்றிலுமாக இயக்கப்படல. மேலும் தமிழக போக்குவரத்து கழகத்தின் மூலமாக இயக்கக்கூடிய 50 பேருந்துகள் மட்டும் இயக்கப்படுது. இந்த பேருந்துகள் அனைத்தும் கர்நாடகத்தின் எல்லையிலையும் ஓசூரிலுமே நிறுத்தப்பட்டிருக்கு. கர்நாடகத்துக்கு எந்த பேருந்தும் செல்லல. அது மட்டும் இல்லாம கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக அரசு போக்குவரத்துக்கு சொந்தமான அந்த அலுவலகமும் மூடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கர்நாடக அரசு போக்குவரத்துக்கு, அதாவது பெங்களூர் போறதுக்கு, அங்கிருந்து வரத்துக்கு முன்பதிவு செய்யக்கூடிய முன்பதிவு மையமும் மூடப்பட்டிருக்கு. காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரையும் இந்த வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருப்பதால இந்த காலை 6 மணியிலிருந்து இந்த அலுவலகங்கள்லாம் மூடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம மதியம் 2 மணிக்கு மேல இந்த அலுவலகங்கள் திறக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும், கர்நாடக அரசு போக்குவரத்து கழகத்தின் மூலமாக இயக்கக்கூடிய பேருந்துகள் மதியம் 2 மணிக்கு மேல இயக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 3 நாட்களாகவே தமிழக அரசு போக்குவரத்து கழகமும் கர்நாடக அரசு போக்குவரத்து கழகத்தில் உள்ள 2 பேருந்துகள் தான் இயக்கப்பட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் மூலமாக இயக்கக்கூடிய பேருந்துகள் மட்டும்தான் இயக்கப்பட்டு இருக்கு சார்.